குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 27/1/2024 காருண்யா ட்ரா நம்பர் 638க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். 25ஆம் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 633955 அப்படிங்கிற ரிசல்ட்டு. இப்போ கெஸிங் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்பாட்டுக்கும் சேர்த்து தான் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் வரும். அதில் 1 or 2 நம்பர்ஸ் ஜாக்பாட்டுக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் டைட்டில் கேரளா லாட்ரி அண்டு ஜாக்பாட் கெஸிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜாக்பாட் நம்பரும் கண்டிப்பாக பாஸ் ஆகும். 1 or 2 நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகும். இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 25ஆம் தேதி என்ன கெஸிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். 25ஆம் தேதி கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஆல்போவில் 3 நம்பர்ஸ் கொடுத்தேன். 29, 26, 32 அப்படிங்கிறது. இதில் ஜாக்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 26 பாஸ் ஆகிருக்கு, 62 பாஸ் ஆகிருக்கு. ஜாக்பாட்டில் 26, 62 பாஸ் ஆகிருக்கு. ஜாக்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 ரிசல்ட் 262 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 11:30க்கு பார்த்தோம் அப்படின்னா 316. நான் கொடுக்குறது எல்லாமே பாக்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பேன். பாக்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுப்பேன். 623 கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 326 அப்படின்னு எடுக்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 316 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 12:30க்கு பார்த்தோம் அப்படின்னா 226 இந்த நம்பர்லேயே தான் வருது. 226 அப்படிங்கிறது 12:30க்கான ரிசல்ட்டு. இப்போ 10:30, 11:30, 12:30 3 ரிசல்ட்டுமே இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. இதில் 326 கொடுத்துருக்கேன், ஆனால் 316 வந்திருக்கு. இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 அண்டு 12:30க்கு பாஸ் ஆகிருக்கு. 262 அப்படிங்கிறது 10:30 பாஸ் ஆகிருக்கு. 12:30க்கு பார்த்தோம் அப்படின்னா 226 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. கேஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா 925 கொடுத்துருந்தேன். அது 955 பாஸ் ஆகிருக்கு. 955 ரிசல்ட்டு. நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 925 கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டில் 6:30க்கு பார்த்தோம் அப்படின்னா 192 பாஸ் ஆகிருக்கு. 192 பாஸ் ஆகிருக்கு. நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 292 கொடுத்துருக்கேன். இப்போ ஜாக்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி ஜாக்பாட்டில் 4 ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. கேஎல்ல 1 ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 925 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 955. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கான கெஸிங் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் நாள் ரிசல்ட்டு 955 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நம்பர்ஸ் இருக்கும். நான் சில நம்பர்ஸ் தான் கொடுப்பேன், ஆனால் அந்த பிளேஸை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கெஸிங்க. இப்போ 955 அப்படின்னு லாஸ்ட் நாள் ரிசல்ட் வந்ததுனால அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்னா 2 கெஸிங் எடுத்திருக்கேன். அந்த 2 கெஸிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் ஜாக்பாட்லேயும் வரும், கேஎல்லையும் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கெஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 695529. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 955 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அது கீழே உள்ள நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 106. இப்போ நாளைக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 106ங்கிறது டைரெக்டாக வரலாம். பாக்ஸ் நம்பர்ஸ் தான். 955 டேரெக்டாக வந்திருக்கு. 106 டைரெக்டாக வரலாம். இல்லை அப்படின்னா 016 ஆர் 061 இல்லை 610 601 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பாக்ஸ் நம்பர்ஸாக 955க்கு கீழே உள்ள நம்பர்ஸ் அப்படியே எடுத்தாங்க அப்படின்னா 106 பாக்ஸ். இல்லை அப்படின்னா ஒரு பிளேஸ் நகர்ந்து எடுத்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 061. இப்போ இங்கே ஒரு நம்பரு 6 மட்டும் விட்டுட்டு 955 எடுத்தாங்க. இங்கே 2 நம்பர் விட்டு பார்த்தோம் அப்படின்னா 061 இருக்குது. இப்போ 061 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே 106லையும் அதே தான் இருக்குது. பாக்ஸை போட்டோம் அப்படின்னா 061 வரும். இல்லை அப்படின்னா
3 நம்பரை விட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 66 இருக்கு. 166 அல்லது 661 இல்லை 616 டேட்டா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த 0168 இந்த 4 டிஜிட்ல 3 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 11 அல்லது 66 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்னொரு கேசிங் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 955 இருக்கு. அதை பேஸ் பண்ணி நியரஸ்டாக என்ன நம்பர் இருக்கு, பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 266 இருக்கு. 266 இருக்கு. இப்போ ஆல்ரெடி இங்கே சொன்னதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 66 இருக்கு, இங்கே 266 இருக்கு. இப்போ அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா 955 எங்கே முடியுது அப்படின்னா நியரஸ்ட் 6 இருக்கு. அதனால 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக 6 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 661 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 661 இல்லை 614 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 661 மட்டும் தான் எடுத்திருப்பேன், 614 எடுக்கல. 614 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். 661 அல்லது 614 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 614 பாக்ஸ். இப்போ 644 அல்லது 55 வந்ததுனால 644 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 664108 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. 664 மட்டும் இல்லை, 6610 இங்கே 66108 இருக்கு. இந்த 4 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த பாக்ஸில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ இதே நம்பர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கு. 810616 810616 ஒன்று வந்து ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த 4 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 661 இருக்கு, 0 இருக்கு, 8 இருக்கு இந்த நம்பர்ஸில் இருந்து. அதனால இந்த பாக்ஸ்ல இருந்து ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கு. இதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பேன். இங்கே உள்ள நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க, அதை பேஸ் பண்ணி தான் வரும். இதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், சில நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், சில நம்பர்ஸ் கொடுக்கல. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 614 அப்படின்னு கொடுத்துருப்பேன். 614 எழுதலாம். உங்களோட கெஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 661 எடுத்திருப்பேன். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 661 அப்படின்னு இருக்கு. அதனால் 661 மட்டும் எடுத்திருப்பேன். 4 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 614 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 664 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 664 இல்லை அப்படின்னா 66 வந்ததுனால நாளைக்கு 14 அல்லது 41 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, 55 வந்திருக்கு. 44 வரும்னு நினச்சிங்க, இல்லை 66 வரும்னு நினச்சிங்கன்னா நியரஸ்டாக இருக்குது. 55 இருக்குது, 66 இருக்குது, 44 இருக்குது. இந்த நம்பரை பார்த்து எடுங்க, கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 5 நம்பர்ஸ் தான் பாக்ஸ் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி எடுத்தால் தான் 160 பாக்ஸ். 160 அல்லது 106, 061, 016, 601, 610 அப்படின்னா 160 பாக்ஸ் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா 166. இப்போ அந்த 4 நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 106, இங்கே 061 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 66ஓட 1 இருக்குது. இப்போ 661 அதாவது 166 பாக்ஸ். 160 அல்லது 166. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 160 இருக்குது, 166 இருக்குது. இந்த 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 4 நம்பர் இல்லாமல் 160 இல்லாமல் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி, அதாவது 8 இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது. இப்போ 8 பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 8ஓட எந்த நம்பர் வேணாலும் சேர்ந்து வரலாம். பக்கத்தில் உள்ள நம்பர் தான் வரணுங்கிறதுல 8ஓட 0 வரலாம், இல்லை 8ஓட 6ம் வரலாம். இப்போ இங்கே நியரஸ்டாக என்ன இருக்குது அப்படின்னா 8 பக்கத்தில் 4 இருக்குது. அதனால் 84 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 08 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் 80, 08 அல்லது 80. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4, 8 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 84 எடுக்கலாம். 08, 0 எடுக்கலாம் அல்லது 4 எடுக்கலாம் 8ஓட. இப்போ
இப்போ 2 பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் 160 166. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே உள்ள நம்பர் தான் 084 அல்லது 048 பாக்ஸ் 084 பாக்ஸ். இந்த 661 தவிர பேலன்ஸ் உள்ளது 084 அது பாக்ஸ் போட்டிருக்கேன் 084 பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 4 6 சாரி 0ஓட 64 வந்துச்சு அப்படின்னா 064 பாக்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 04 தான் 084 பாக்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 064 பாக்ஸ் 084 064 பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 684 0வும் 1 இல்லாமல் டைரெக்டாக வந்துச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னா 648 இல்லை 846 846 பாக்ஸ் 684 பாக்ஸ். இந்த 5 பாக்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 160 166 604 084 684. இங்கே வந்து 0 வரும், இங்கே 6 வரும், அவ்வளோதான். 084 684. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு பதிலாக 0 வரும். 3 நம்பர்ஸ் தான். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் பாக்ஸ் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி சொன்னதான் 10 அல்லது 01. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படிங்கிறது இருக்குது, 14 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 9 வந்ததுனால இல்லை 5 வந்ததுனால 0 கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1 பக்கத்தில் 0 இருக்குது, இல்லை 8 வந்து 9ஆக மாறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 8008 இருக்கும். அதனால் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 14 வரலாம் அல்லது 10 வரலாம். 10 01 14 அல்லது 41 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 08 அல்லது 80 ரெண்டு இருக்குது, 80 08. இது இல்லாமல் 08 அல்லது 80 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே 10 எடுத்த மாதிரி இங்கே 48 அல்லது 84 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 10 14 48 08 80 இந்த நம்பர் வந்து ஆல்போர்ட் நம்பர்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சார்ட் கொஞ்சம் நல்லா பாருங்கள். கண்டிப்பாக ஜாக்பாட்லேயும் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ். நம்பர்ஸ் எடுக்கலைனாலும் கண்டிப்பாக இந்த பாக்ஸில் ஜாக்பாட் நம்பர்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சொல்கிற பிளேசஸ் புரியும். கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்கலாம். 3 நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 925 கொடுத்துருக்கேன், 955 பாஸ் ஆயிருக்கு. கரெக்டாக கெஸ்ஸிங் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். Thank you.